ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெர்க்யூசிட்ஸ். பெர்க்யூசிட்ஸ்னால் பெர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஏதாவது பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுத்தாருனா மானிட்டரி டேர்ம்ஸ் இல்லாமல் மற்றபடி ஏதாவது கொடுத்தாருனா, எக்ஸாம்பிள் கார் என்னது கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவரே ஒரு ஹவுஸ் வச்சுருக்காருன்னா அந்த ஹவுஸ் வந்து அக்கமடேஷன் மாதிரி அவரே கொடுக்கறது, கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி கொடுக்கறது, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பிளேஸ் கொடுக்கறது, அது வந்து எம்ப்ளாயருக்கு இருக்குது. இல்லைன்னா எம்ப்ளாயர் ரெண்டுக்கு எடுத்து வச்சுருக்காரு, அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து இருக்கிறது கொடுக்கறது. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் அதில் வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீவ் ட்ராவல் கன்செஷன்னா என்னென்னா, இப்போ எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு நீங்கள் எங்கேயாவது டூர் ஆட்ட போகலாம், ஏதோ ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகலாம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் எம்ப்ளாயரே பேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுதான் லீவ் ட்ராவல் கன்செஷன்ஸ். அது எப்பப்பெல்லாம் இருக்கலாம்னா, எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னா டு எனி பிளேஸ் இன் இந்தியாவுக்குள்ளே எந்த பிளேஸாக வேணாலும் இருக்கலாம். எப்பப்பெல்லாம் இருக்கலாம்னா லீவில் இருக்கலாம், ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கலாம், அதுக்கப்புறம் இவர் வேலையை விட்டு போயிட்டார்னா அதாவது டெர்மினேட் ஆகியிருந்தார்னா ஆஃப்டர் டெர்மினேஷன் ஆஃப் ஹிஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறம் கூட இருக்கலாம். இதுக்கு ரிலேட்டடான எக்ஸம்ஷன் என்னென்னா கீழே சொல்லியிருக்கிறது. அதுக்கு முன்னால் இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை. ஷிஃப்ட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா நார்மல் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல அதில் வந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் வந்து அவைலபிள் பண்ண முடியும். என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, அவர் சிட்டிசனாக இருக்கலாம், நான் சிட்டிசனாக கூட இருக்கலாம். அந்த ட்ராவல் கன்செஷன் லீவ் ட்ராவல் கன்செஷன் கொடுப்பாங்களா, இல்லைன்னா அது அசிஸ்டன்ஸ் ட்ராவல் கன்செஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். அது யார் யாருக்கெல்லாம் அவைல் பண்ண முடியும்னா, அவருக்காக ஹிம்செல்ஃப் அந்த எம்ப்ளாயிக்காக, அல் ஆர் ஹர் செல்ஃப் வந்து லேடியாக இருந்தாங்கன்னா ஹர் செல்ஃப், ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கு வேண்டி. இங்கே ஃபேமிலிங்கிறது யாராருன்னா ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் த இண்டிவிஜுவல், அவரோட குழந்த, அதுக்கப்புறம் மனைவி இல்லைன்னா ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் and sisters of the individuals or any of them wholly or mainly dependent on the individual. பேரண்ட்ஸாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஹோலி ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் ஹிம்மாக இருக்கணும். யார் யார் இந்த ஃபேமிலியில் வந்து கவர் ஆகிறது, ஸ்பௌஸ், சில்ட்ரன், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். அது போக வேறு யாராவது அவரை வந்து ஹோலி ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் திம்னா அவரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த எக்ஸம்ஷன் வந்து அவைலபிள். லிமிட் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் எது லிமிட்னா, இப்போ 4 பிளாக் 4 காலண்டர் இயர்ஸ் சேர்ந்தால் ஒரு பிளாக்காக இருக்கும். 4 வருஷம் கூடனா ஒரு பிளாக், 4 இயர்ஸ் இந்த ஒரு பிளாக். அந்த பிளாக்கில் 2 டைம்ஸ் வந்து இது அவைலபிள். 2 டைம்ஸ் வந்து எம்ப்ளாயி அங்கே ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கிறனால கரெக்டாக வர மாட்டேங்குது. டூ டைம்ஸ் வந்து அவைலபிள். இந்த 2 டைம்ஸ் என்னென்னா, எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து எங்கேயாவது லீவில் டூர் எங்கேயாவது வெக்கேஷன் அந்த மாதிரி போகிறதுக்காக வந்து கொடுக்கலாம். 4 வருஷத்தில் 2 டைம் கொடுக்கலாம். அதுதான் அந்த 4 பிளாக்ஸ். அந்த 4 இயர் பிளாக்ஸ் வந்து எப்போ இருந்து எது வரைக்கும் இருக்கும், எதில் 4 இயர்ஸாக எடுத்துக்கோன்னா 1986 ஸ்டார்ட் ஆகிறது. இது 1986 ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து ஒரு பிளாக் வரும். அது வந்து 1986 1990 வரைக்கும் ஒரு பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பிளாக் வந்துருக்கும். அப்போ வந்து இதுலேருந்து 80 இயர்ஸ், அதுக்கப்புறம் 100, அப்போ வந்து இதில் நம்மளுக்கு 40 ஆட் பண்ணிட்டோம்னா 2030 வருமா. இதுலேருந்து 8 கம்மி பண்ணிட்டோம்னா 2022 2026 வரைக்கும் ஒரு பிளாக்காக இருக்கும். இந்த பிளாக்கில் வந்து 2 டைம் போகலாம். அது போக இந்த 2 டைம் போகிறோம்ல, அது 2டையுமே நம்ம அவைல் பண்ணலைன்னா, இப்போ இந்த 2 பிளாக் கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் சேர்ந்தால் ஒரு பிளாக்காக, அந்த பிளாக்கில் வந்து 2 டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் கன்செஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே போகாமல் இருக்கீங்க, நாட் அவைல்டுனா அவர் வந்து என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு இம்மீடியட்டாக இருக்குல்ல அடுத்த பிளாக் ஆஃப் 4 இயர்ஸில் வந்து இதுலேருந்து 1 மட்டும் கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியும்.
ஒன் சச் அன்அவைல்டு ஐடிசி, அதை எல்டிசி அப்படின்னா லீவ் ட்ராவல் கன்செஷன், அதை வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். an employee does not avail any ITC for the block 2018-21, he is allowed to carry forward maximum unavailed ITC to be used in succeeding block 22-25 வந்து ஒன்றை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து 22-25 வரைக்கும் 2 பிளாக் மட்டும் இருக்காது, கேரி ஃபார் பண்ணதோடு சேர்த்து மொத்தம் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி அவைல் பண்ணிக்கலாம். அதை மறுபடியும் கேரி ஃபார்வேர்டு பண்ண முடியுமானா அதெல்லாம் இல்லை, அடுத்த பிளாக்குக்கு மட்டும்தான் கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியும். Accordingly, if he avails LTC in April 2023, the same will be treated as having availed in respect of the block 2018-21. Therefore, he will be eligible for exemption in respect of the journey, and 2 more journeys can be further availed in respect of the block 22-25. மானிட்டரி லிமிட்ஸ், இதுக்கு எதெல்லாம் மானிட்டரி லிமிட்ஸ்னால், யாராக இருந்துச்சுன்னா நாட் எக்ஸீடிங் த ஏர் எக்கனாமி ஃபேர் ஆஃப் த நேஷ்னல் கேரியர் பை த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு த பிளேஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன். எக்கனாமி ஃபேரில் தான் போகணும் யாராக இருந்தால், அது என்னென்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் போகணும். நெக்ஸ்ட் வந்து வேறு என்னது மோடாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் ரயில்வே சர்வீஸாக இருந்துச்சுன்னா நாட் எக்ஸீடிங் த ஏர் கண்டிஷன்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டைல் ஃபேர், ஏர் கண்டிஷன்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபேர் அதை தாண்டி போகக்கூடாது, அந்த டிக்கெட் ஃபீஸை தவிர தாண்டி போகக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படியா இருக்குன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரயில் சர்வீஸ் இஸ் நாட் அவைல்டு, ரயில் சர்வீஸ் இல்லைன்னா வேறு என்னது ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சர்வீசஸ்னால் நாட் எக்ஸீடிங் த ஃபஸ்ட்டு கிளாஸாக இருக்கலாம், அல்லது டீலக்ஸ் கிளாஸ் ஃபேராக இருக்கலாம். அது எப்படியா இருக்கும்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ். இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து கேரளா போகணுன்னா சுற்றி கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியெல்லாம் போக முடியாது. ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுவும் அந்த மாதிரி தான் போகணும். நோ ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ், இது வந்து ரெகக்னைஸ் பண்ணாது என்னது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் ஈக்குவலன்ட் டு த ஏர் கண்டிஷன்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரயில் ஃபீ, இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் அளவுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் தான். அது போக கீழே இன்னொரு ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க, த எக்ஸம்ஷன்ஸ் ரெஃபர்டு டு ஷால் நாட் பி அவைலபிள் டு more than 2 surveying children of the individual after 1/10/1998. 1/10/1998 அதுக்கப்புறம் இந்த எக்ஸம்ஷன் வந்து யாருக்கு அவைலபிள் இல்லைன்னா 2 சில்ட்ரனுக்கு மேலே வந்து அவைலபிள் இல்லை, 2 சில்ட்ரன் வரைக்கும் தான் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் கவர் ஆகலை, அதில் வந்து 2 சில்ட்ரன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இது யாருக்கு அப்ளை ஆகாதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைல்டு இருக்குது, அதுக்கப்புறம் மல்டிபிள் பர்த்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ட்வின்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, அதுக்கப்புறம் மல்டிபிள் பர்த்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் மல்டிபிள் பர்த்ஸ் அது தெரியாதுல்ல. ஸோ ட்வின்ஸாக இருந்தாலும் மொத்தம் 3 பேர் இருப்பாங்களா, அப்போ வந்து 3 பேர்த்துக்கு அவைலபிள். ஃபஸ்ட்டு வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க இருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து 2 இருந்தாங்கன்னா அது வந்து தெரியாது, நெக்ஸ்ட் ஒரு 2 சைல்டு வந்து தெரியாது ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா. ஸோ அது வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆப்ட் பண்ணோம்னா, லீவ் ட்ராவல் கன்செஷன் ஆப்ட் பண்ணோம்னா ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து நீங்கள் போகக்கூடாது, நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் தான் இருக்கணும். Illustration 11. Mr. D went on a holiday on 25/12/2023 to Delhi with his wife and 3 children, one son age 5 years, twin daughters age 3 years. அது வந்து ஃபஸ்ட் பர்த் வந்து சிங்கிள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பர்த்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் த வென்ட் பை ஃப்ளைட் எக்கனாமிக் கிளாஸாக அது வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் reimbursed பை ஹிஸ் எம்ப்ளாயர் வாஸ் 60,000. ஓகே, 45,000 வந்து அடல்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் 15,000 வந்து அந்த 3 மைனர் சைல்டுக்கு. இதில் வந்து லீவ் ட்ராவல் கன்சென்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாமே லீவ் ட்ராவல் கன்சென்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம், பிகாஸ் எக்கனாமிக் கிளாஸில் தான் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பர்த், அதுக்கப்புறம் தான் மல்டிபிள் பர்த். என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சின்ஸ் த சன்ஸ் ஏஜ் இஸ் மோர் தேன் த ட்வின் டாட்டர்ஸ், சன்ஸ் ஏஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால த ஃபஸ்ட் பர்த் அது வந்து சிங்கிளாக இருக்கா. மிஸ்டர் டி கேன் அவைல் எக்ஸம்ஷன் ஃபார் ஆல் ஹிஸ் 3 சில்ட்ரன்ஸ். த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த 2 சில்ட்ரன் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த மல்டிபிள் பர்த்ஸ் ஆஃப்டர் 1 சைல்டு.
the holiday being in India and the journey being performed by the air economy class, the entire reimbursement with the employer is fully exempted in the hands of Mr. D since he is against the absence of shifting out of the default tax regime provided under sections 1 and 5 BAC. இங்கே வந்து ஷிஃப்டிங் அவுட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே டூர் எங்கேங்கிறது வந்து டூ டெல்கின்னு கொடுத்துருக்காங்களா, இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா நார்மல் ப்ரொவிஷன்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகிறாரு. ஸோ அது வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டடு. அதே இல்லுஸ்ட்ரேஷன் 11 வந்து அதே சம் தான், ஆனால் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 சில்ட்ரன் இருக்காங்க. அதில் வந்து ட்வின் சில்ட்ரனுக்கு வந்து 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் சன்னுக்கு வந்து 3 இயர்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு மல்டிபிள் பர்த், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பர்த். ஸோ இதுக்கு வந்து 2 சில்ட்ரனுக்கு தான் மேக்ஸிமம். அப்போ என்ன பண்ணுவோன்னா 15,000 வந்து 3 பேர்த்துக்குனா அப்போ 2 பேர்த்துக்கு எவ்வளோ 10,000 வருமா? அந்த 10,000 மட்டும்தான் எக்ஸம்ப்டட். 15,000ல் 10,000 எக்ஸம்ப்டட், 5,000 வந்து டேக்ஸபிள். அப்போ வந்து டேக்ஸபிள் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோன்னா 5,000. அதுக்கப்புறம் எக்ஸம்ப்டட் எவ்வளோனா 60,000ல் 5,000 வந்து டேக்ஸபிள்னா 55,000 வந்து எக்ஸம்ப்டட். அவ்வளோ